எங்க எளிய குடும்பத்தை சேர்ந்த அஜித்குமார் இறந்திருக்கிறாரு, கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இவங்க என்ன சொல்ற வர்றாங்க, இப்ப நான் இவங்கிட்ட என்ன நடந்திருக்கு இவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா நிப்போன்னு வீட்டுக்குள்ள போறேன். உள்ள எம்எல்ஏ தமிழரசி அவங்க உட்காந்துக்கிட்டு கூட திமுக காரங்க உட்காந்துட்டு அதெல்லாம் இனிமே நீங்க எதுவும் பேசாதீங்க, நாங்க பட்டா கொடுக்க போறோம், பணம் கொடுக்க போறோம், அவங்களுக்கு வேலை கொடுக்க போறோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனிமே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு. அப்ப நீங்க கோட்டு கூட்டு தட்டின பிறகு எஃப்ஐஆர் போறீங்க, அது நீங்க வலிப்புன்னு எழுதுறீங்க. வலிப்புன்னு தானே நீங்க அடிச்சது எதுவுமே உங்களுக்கு வெளியவே வராது. அப்ப நீங்க பணமும் பட்டாவும் நீங்க கொடுத்து வேலையும் கொடுத்துட்டீங்கன்னா ஏன் அது நீ கொடுக்க வேண்டியது கடமை. நீ உங்க முதலமைச்சர் கீழே இருக்கிற ஒரு துறை, அந்த துறையில தவறு நடந்திருக்கு, அந்த தவறுக்கு நீங்க இதா குடுக்குறீங்க. ஆனா அவங்க குடுக்குறோம் என்ன பெருமையா பேச வேண்டியிருக்கு எம்எல்ஏ, என்ன பெருமையா பேச வேண்டியிருக்கு? எனக்கு ஏங்க நான் சொல்றேங்க, நான் புதுக்கோட்டையில தாங்க புதுக்கோட்டையில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அவ்வளவு தூரம் நின்று அந்த விபத்து நடந்தவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு உடனே கொடுக்குறோன்னு எம்எல்ஏ கொடுத்துட்டு போயிட்டாரு செக். பரவாயில்லையே உடனே கொடுத்துட்டாங்களே நினைச்சா, இப்போ ஒரு 6-7 மாசம் கழிச்சு அந்த பையனை பாக்குறேன், அந்த செக் போய் பவுன்ஸ் ஆகி வருதுங்கிறாங்க. அவங்க அரசாங்க கஜானா பணம் இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியோட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முதல்ல பேட்டி கொடுக்கறதுக்கு முதவே தான், இவங்க கிட்ட நீதி கிடைக்காது, வெறும் பணத்தையும் இதையும் கொடுத்து உங்க வாயை மூடுறதுக்கு மட்டும் தான் பாப்பாங்க, இவங்க கிட்ட நீதி கிடைக்காது. இவங்க ஏங்க வலிப்புன்னு எழுதுறாங்க? இந்த 5 காவல்துறையினரும் காப்பாத்துறதுக்கா? கேள்வி இருக்கா இல்லையா? நீ ஏன் வலிப்புன்னு எழுதுறேன்? அதுவும் கோட்டு கூட்டு மண்டையில தட்டுன பிறகு ஜெயராஜ் பென்னிக்ஸ் அதிமுக பீரியட்ல இறந்த போது இதே முதலமைச்சர் தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா பேய் அரசாண்டால் பிணம் சின்னும் சாத்திரங்கள் சொன்னாரா இல்லையா? அப்ப அத நீங்க ஏன் அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, பதவி விழுங்கன்னு இதே எடப்பாடி அவரை கேட்டா அதே எதிர்கட்சி தலைவரா இருந்து இன்னைக்கு ஸ்டாலின் இதையும் நீங்களும் பதவி விழுங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் நீதி எங்க கிடைக்கும்? இது வரைக்கும் 24 லாக்அப் டெத்து, எதுக்கு நீதி கிடைச்சிருக்கு? எல்லாமே நம்ம இன்னைக்கு ஒன்று எதுவும் வாங்க உடனே ஏதோ கூமாப்பட்டின்னு ஒன்னு ட்ரெண்ட் ஆக்குவாங்க, பிறகு நம்ம மறந்து போயிருவோம், வயிற்றுல மறந்து போயிருவோம். உள்ள போனங்க, உள்ள போய் என்னமா நடந்தது, எதனால வலிப்புன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் நீங்க குடுக்கலையா? நீங்க நம்ம தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அப்ப நம்ம கொடுத்ததானே போலீஸ் எழுதணும். இப்ப ஏன் வலிப்புன்னு போட்டிருக்கதா இன்னைக்கு செய்தி வருது, இது சரியா அப்படின்னு கேட்கதாங்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல இருந்து இல்ல நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது, பட்டா கொடுக்க போறோம், நாங்க பணம் கொடுக்க போறோம், வேலை கொடுக்க போறோம், நீங்க அதுக்கு பேசுறீங்க, சிஎம் பத்தி பேசக்கூடாது. உள்ள தமிழரசி எம்எல்ஏ சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், முதலமைச்சர் கீழே இருக்கிற துறை அவருக்கு இப்ப இது எல்லாரும் கவனத்துக்கு வந்துருச்சு. வந்த பிறகாவது உயர்நீதிமன்றம் மண்டையில கூப்பிட்டு கொட்டி இருக்கு, இருக்கிற தான் நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க. அந்த எஃப்ஐஆர்ல நீங்க நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு முதலமைச்சர் சொல்றாரு. நான் நம்புறேன், எனக்கு நீங்க தான் முதலமைச்சர் நம்புறேன். ஆனா அதுக்கப்புறம் எஃப்ஐஆர்ல வலிப்பு வந்ததுன்னு ஏன் போறீங்க? அப்ப போட்டா கேள்வி வந்திருக்கணும்ல, உங்க கவனத்துக்கு வராம எப்படி வந்திருக்கும்? அப்ப இந்த இடத்துல தானே நாங்க சந்தேகப்படுறோம். இந்த வழக்க சிபிசிஐடிக்கு மாத்துங்க. என்னைய கேட்டா இதை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல, தெளிவா இருக்கு. இன்னும் முக்கியமான கேள்வி, நிஜமாவே நகையை யாரும் தொலைச்சாங்களா? மாத்திட்டாங்களா இன்னைக்கு? அப்ப இன்னைக்கு காவல்துறை பூரா காப்பாத்துறதுக்குன்னு போய் குடும்பத்தினர் தர்ணா பண்றாங்க. இப்ப நீங்க என்ன புள்ளையும் கட்டி விட்டு தொழில ஆட்டி விடுறீங்களா? அவங்க கொலை குற்றம் பண்ணி இருக்கிறாங்க, நீங்க எதுக்காக இவ்வளவு பெரிய விசாரணை? கொலை செய்யற அளவுக்கு அடிச்சு நொறுக்குற அளவுக்கு என்ன விசாரணை? எஃப்ஐஆர் போடாம என்ன விசாரணை? கேள்வி கேட்க வேண்டிய இடம் அதானே. இன்னைக்கு தானே எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, எஃப்ஐஆர் போடாம நீ எப்படி கூட்டு போய் அடிக்கலாம்? எந்த வகையில நியாயம்? இதுக்கு நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? வேற யாரு கையிலயும் இந்த துறை இருந்தா பரவாயில்ல, முதலமைச்சர் கையில இருந்த துறை இதுக்கு எனக்கு இப்ப போய் விசாரிக்க போகும்போது நீங்க ஏன் தடுக்கிறீங்க? நானும் ஒரு பெத்தவளா தாயாதான் போய் நிக்க போறேன். வலிப்புன்னு ஏன் எழுதுறீங்க? எழுதியிருக்காங்கப்பா, அது எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சுதான் அந்த தம்பிகிட்ட கேட்கறது நியாயமா இல்லையா? என்ன நடந்திருக்குன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கேட்டவனே கொதிக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட இன்னும் உண்மையில எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அரசு முதலமைச்சர் தயவு செய்து இந்த கண்ணுல சுண்ணாம்பு வைக்காம இந்த பிரச்சனைக்கு இனிமேல் ஒரு காவல்துறை இடத்தெல்லாம் வராம காவல்துறையை உங்க கட்டுப்பாடுல வைங்க, அவ்வளவுதான் நாங்க கேட்டுக்கிறோம்.